நீ பேய் தானே? இல்ல. அப்ப புறப்படு. எங்க? ஊருக்குள்ளதான். நீ பேயா வேஷம் போட்டு ஊர் ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்க உண்மைய அம்பலப்படுத்த போறேன். வா. யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த பேய் வேஷம் போடல. எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேஷம் போடுறேன். வேதாளம் சொல்ற விடுகதை மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு என் வாழ்க்கை. 2 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா இந்த காட்டுக்கு அதிகாரியா வந்து சேர்ந்தாரு. தாய் இல்லாத நான் மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். விடுமுறையில அவரை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை விடுகதையா மாறிடுச்சு. விளக்கம் தேவை. என்னையும் எங்க அப்பாவையும் ராவோட ரவா கடத்திட்டான். எங்க அப்பாவை ராஜினாமா கழுத எழுதி சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன பேய் வேஷம் போட சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. மறுத்தா எங்க அப்பாவை கொன்னுடுறதா பயமுறுத்திட்டு இருக்கா. யாரவன்? பண்ணையாரு. பண்ணையாரா? இதனால அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்க உங்க அப்பா? இப்பவே அவரை காட்டு, உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரியாது. எங்காவது எப்பாவது எங்களை சந்திக்க வச்சாலும் மனவிட்டு பேச முடியாது. நீ சொல்றத வச்சு எந்த ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பல. முதல்ல உங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் இருக்கிற இடத்த எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களை இதே இடத்துல இதே நேரத்துல என்ன நீ பார்க்கலாம். चलो भाई निकल के आकर से தான் வருவேன்னா பாயோட வந்துகிட்டு இருக்கா. ஏய் டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி இருக்கு போதுக்கு. அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏயா அறிவு இருக்குதா உங்களுக்கு? என்னது தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில அடைச்சி கொண்டு வந்திருக்குது. என்னயா பாய் கதை உரியா? தலையாரி தலை எகிரிடம் ஜாக்கிரதை. யோ, உண்மையிலேயே உள்ள பேய்தான். எங்கே எடுத்து விட்டு பார்க்கலாம். எடுத்து விட்டா அறகுறையா நிக்கும் சுவாமி. பரவாயில்லையா? அட அப்படித்தாப்ப நிக்கணும். எடுத்து விடுப்பா. பாய் தரக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. நீங்க தானே பேய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. தெரியாம சொல்லிட்டோம். என் சம்சாரம் ஆண்டாளை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். தம்பி குருக்களையா ரொம்ப ஆச்சாரமானவரு. அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு. சும்பே. சும்பேன்னா மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு இது என்ன செய்யலான்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? காதை பிடி குடு. குடும்பங்கள் இருக்கிற இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறது தான் நல்லது. பாய் பாய், என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பாய், டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை கால்லாம் நடுங்கும். நீங்க டீ கூட போட முடியாது. வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். சரி, ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்திரம் சொல்லி விரட்டிடுவாரு. பாய் என்ன காழ வாழ்ற? என்ன பாய், 50 75 வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா? நான் 100 ரூபாய் தர்றேன். நான் சொல்ற இடத்துல புதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. பின்ன என்னையா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய். இது எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவோம். வாங்க. ஏற்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏற்பா. ஹாய், பூஜாவில சாம்பிராணி அடைச்சிக்கிட்டு வந்து பேயினா ஏமாத்துறீங்க. தம்பி இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க. அது சரி, நெஜ பேய் என்னாச்சு? நேத்து பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா. காளியப்பன் பேர்ல அர்ச்சனையும் முடிச்சுட்டேன். இது யார் பேருக்கு பண்ணணும்? சின்னதுரை. நீங்க இங்க அர்ச்சனை பண்ண சின்னதர பேரை சொன்னியே அப்பவே. அது வந்து அது பேசாம வீட்டுக்கு வாடி, தவகாரத்தாங்க வச்சுக்கலாம். யாரு சின்னதர?
சொல்ல மாட்டேன். சொல்லுடி. சொல்லல, இப்ப உன்னை இங்கே கொலை பண்ணி சாவடிச்சிருவேன். சொல்றேங்க, நீங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவர்தான் நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு அவனுக்கு என்னடி தொடர்பு? களி விடப்பா, களி விடு. இது பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க அவருக்கு சிநேகிதர் தான். அதெல்லாம் வாசப்படிக்கு அந்த பக்கம் போங்க வெளியே. மன்னிச்சிருமா. இப்ப சொல்றீங்க, சின்னதுரை உங்க எதிரிதான். ஆனா அவர் உயிரோட இருந்தா தாங்க நான் சுமங்கலியா வாழ முடியும். என்ன வளர்ற? அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? அதனாலதான் அந்த சின்னதுரை நீண்ட ஆயுசோட இருக்கணும், அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணினேன். செண்பகம், ஆமாங்க, உங்க மனசை மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலரவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். கணவனை நம்ப முடியாத மனைவி கடவுளைத்தானே நம்பி ஆகணும். செண்பகம், விரோதிக்காக வேண்டிக்கிட்டேன் ஆத்திரப்பட்டேன வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா. என்ன மன்னிச்சிடுமா. காளி, உலகத்துல இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் அமையாதுன்னு உன்னையும் உன் மனைவியும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன முத்து? 14 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்தன் வெட்டி கொன்னான். அவனை பழி வாங்கணும்னு அலையறேன். எதிர்பாராம சண்பகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். என் மனசை மாத்த முயற்சி பண்றான். அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இப்ப சொல்லு முத்து, நாங்க 2 பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா. அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்து, நான் உன்னையே கேட்கிறேன். உங்க அப்பனை ஒருத்த கொலை பண்ணிட்டா, நீ சும்மா இருப்பியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழிதான் வாங்குவேன். ஆனா நீ செய்யக்கூடாது. உன் உடம்புலதான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல இல்லையா? அப்படி சொல்லல காளி. நான் ஒண்டிக்கிட்டேன். நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும். ஆனா நீ குடும்பஸ்தன். உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன். அதுக்காக அவனை மன்னிச்சிட சொல்றியா? நான் அப்படியே சொல்லல. உங்க அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது? அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவன் அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனை அது ஏன் இருக்கு? எங்க அப்பாவை குற்றவாளின்னு உன்னை தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கும். கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம்ங்கிற காரணத்துக்காக உன்னை விட்டுறேன். உன் நிலைமையும் எனக்கு புரியுது. உன் மனைவியோட தவிப்பும் எனக்கு தெரியுது. உன் மனசை சமாதானப்படுத்ததான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் கூட நான் நம்புறேன். பண்ணையார் தவறான எந்த நோக்கத்திலும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அது உங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா நிச்சயமா அதுக்குண்டான தகுதி அவனுக்கு இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அது சரி, இத போட்டு. எதுக்குது? முதல் சந்திப்புல உன்னை அவமானப்படுத்திட்டேல, அதுக்கு நஷ்ட ஈடு. என்ன பாக்குற? இதுல என் புது வாழ்க்கையை பாக்குறேன். நிஜமா சொல்றேன். இப்ப நீ வனதேவதை மாதிரி இருக்க.